இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையோடு இணைந்து தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைய இறைவார்த்தை வழிபாட்டில் முதல் வாசகம் தொடக்க நூல் 15 அதிகாரம் 5 முதல் 12, 17 முதல் 18, 21 வசனத்துடைய முதற் பகுதி. 2ஆம் வாசகம் பிலிப்பியருக்கு திருமுகம் 3 அதிகாரம் 17 முதல் 4 அதிகாரம் 1 வரை. நற்செய்தியாக லூக்கா நற்செய்தி 9 அதிகாரம் 28 முதல் 36 வரை. ஒரு சிறுவன் தன் அம்மாவிடம், அம்மா, நீ ரொம்ப அழகா இருக்க என்று சொன்னான். அதற்கு அம்மா அவரிடம், கோபுரம் மஞ்சத்தூளின் மகிமைதான் கண்ணா. ஒரு கணவர் தம் மனைவியிடம், உன் நகையெல்லாம் படுஜோர் என்றதற்கு அவர் கணவரிடம், அத்தனையும் கல்யாணி கவரிங் என்றாராம். ஒரு வீட்டில் 4 பெண் பிள்ளைகள். தாய் இறந்து விட்டார். அவர் 3 மகள்கள் அம்மா போயிட்டியே, அம்மா போயிட்டியே என்று அழுதனராம். ஒரு மகள் மட்டும் தாயே போயிட்டியே என்று அழுதாள். ஏனெனில் அவள் சிறு நேரத்துக்கு முன்பு தான் லிப்டிக் உதட்டில் பூசியிருந்தாராம். அது இன்னும் காயவில்லையாம். அம்மா என்றால் உதடுகள் ஒட்டி கொள்கின்றன என்பதனால் தாயே தாயே என்று அழுதாளாம். இவையெல்லாம் எதை உணர்த்துகிறது? இன்று பெண்கள் ஒப்பனை உலகின் மூலம் உருமாற்றம் அடைய விரும்புகின்றார்கள். ஒப்பனை உலகின் மூலம் வாழ விரும்புகின்றார்கள். நாடுகளோ உலகமயமாக்குதல் மூலம் பொருளாதாரத்தில் உருமாற்றம் அடைய விரும்புகின்றன. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ பாடுகளின் மூலம் உருமாற்றம் அடையுங்கள் என்று இந்த நற்செய்தியில் அழைப்பு விடுக்கிறார். பாடுகள் மூலம் உருமாற்றம் அடைய அழைப்பு விடுக்கப்படுகிறது. கிறிஸ்து மலை மீது தோற்றம் மாறிய நிகழ்வின் உட்பொருளை இன்றைய திருப்பலியின் தொடக்க உரை பின்வருமாறு கூறுகிறது. கிறிஸ்து சீடருக்கு தம் மரணத்தை முன்னறிவித்து புனித மலையில் தமது ஆட்சியை வெளிப்படுத்தினார். சட்டமும் இறைவாக்கினரும் சான்று பகர்ந்தவாறு பாடுகளின் வழியாக தாம் உயிர்ப்பின் மகிமை அடைய வேண்டும் என்பதை விளங்கச் செய்தார். ஆம் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து தமது பாடுகளை முதன்முறையாக முன்னிறுவித்த போது லூக்கா நற்செய்தி 9:22 சீடர்களுக்கு அதை புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ தேவையான மனப்பக்குவம் இல்லை. எனவேதான் பேதுரு, ஆண்டவரே, இது சிலுவைச்சாவு வேண்டாம், இப்படி உனக்கு நடக்கக்கூடாது என்று கூறி தம் எதிர்ப்பை தெரிவிக்கிறார். மார்க்கு நற்செய்தி 8 அதிகாரத்திலும் 9 அதிகாரத்திலும் 10 அதிகாரத்திலும் அதை தொடர்ந்து 3 முறை ஆண்டவர் அறிவிப்பதை பார்க்கிறோம். சிலுவையினால் சீடர்களின் மனதில் எழுந்த இடர்களை நீக்க கிறிஸ்து உயர்ந்த மலையில் தமது 3 சீடர்களின் முன் தமது ஆட்சியை வெளிப்படுத்தினார். இந்த 3 சீடர்கள் தான் பேதுரு, யோவான், யாக்கோபு. கிறிஸ்து பூங்கா வனத்தில் இரத்த வியர்வை வியர்க்கும் காட்சியை காண இருந்தவர்களும் இவர்களே என்று மத்தேயு நற்செய்தி 26:37 மத்தேயு பதிவிடுகிறார். பழைய ஏற்பாட்டு சட்டம் மற்றும் இறைவாக்கு என்ற 2 பகுதிகளை கொண்டது. பழைய ஏற்பாடு சட்டம் மற்றும் இறைவாக்கு என்ற 2 பகுதிகளை கொண்டது. இயேசு தோற்றமாற்றம் அடைந்த போது சட்டத்தின் பிரதிநிதியாக மோசேயும் இறைவாக்கின் பிரதிநிதியாக எலியாவும் இயேசுவிடம் தோன்றுகின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இருவரும் கிறிஸ்து எருசலேமில் சந்திக்க இருக்கிற அவருடைய சிலுவை சாவை பற்றி பேசிக் கொண்டிருந்தது என்று லூக்கா குறிப்பிடுகிறார் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். லூக்கா நற்செய்தி 9:31. மோசே, எலியா ஆகிய இருவர் மூலமாக சட்டமும் இறைவாக்கும் இயேசுவுக்கு சான்று பகர்ந்தன. அத்துடன் இவரே அன்பார்ந்த மைந்தர், நான் தேர்ந்து கொண்டவர் இவரே. லூக்கா நற்செய்தி 9:35. விண்ணகத் தந்தையும் இவருக்கு சான்று பகர்கின்றார். சட்டமும் இறைவார்த்தையும் விண்ணகத் தந்தையும் இவரே இறைமகன் என்பதை சான்று பகர்வதை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிலுவை சாவு வேண்டாம் என்று கூறிய பேதுரு கிறிஸ்துவின் மாட்சிமையைக் கண்டு, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது எவ்வளவு நல்லது என்று வேண்டுவதை லூக்கா நற்செய்தி 9:33 பதிவிடுவதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும்.
வேண்டாம் வேண்டாம், சிலுவை வேண்டாம் என்று நாம் கூப்பாடுபடுகிறோம். வேண்டும் வேண்டும், மகிமை வேண்டும், உயர்வு வேண்டும், பதவி வேண்டும், மகிழ்ச்சி வேண்டும் என்று நாம் மிக வேகமாக இயங்குகிறோம், இயக்க பெருமூச்சு விடுகிறோம். இதுதான் பேதுருவின் விருப்பமும் கூட. அதுவே நம்மும் விருப்பமாகவும் இருப்பதுதான் யதார்த்தம். ஆனால் சிலுவை வாயிலாகவே நாம் மகிமை அடைய வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். அது அவரது திட்டம். சிலுவையானது புதுமைகளை விரும்பும் யூதர்களுக்கு ஒரு தடைக்கல், ஞானத்தை தேடும் கிரேக்கர்களுக்கு ஒரு மடமை. ஆனால் கடவுளால் அழைக்கப்பட்டவர்களுக்கு சிலுவை கடவுளின் வல்லமை, கடவுளின் ஞானம். 1 கொரிந்தியர் 1:22 முதல் 24 உரைக்கிறது. பள்ளிக்கு சென்ற ஒரு சிறுவனிடம், உனக்கு பள்ளிக்கு செல்வது பிடிக்கிறதா என்று கேட்டதற்கு அவன் இவ்வாறு பதில் கூறினானாம்: பள்ளிக்கு செல்வதும் பிடிக்கிறது, பள்ளியிலிருந்து வீடு திரும்புவதும் பிடிக்கிறது. ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையே நடப்பவைதான், அதாவது வகுப்புகள் தான் எனக்கு பிடிப்பதில்லை என்றானாம். அதுபோலவே நமக்கு கிறிஸ்துவின் பிறப்பும் பிடிக்கிறது, அவருடைய உயிர்ப்பும் பிடிக்கிறது. ஆனால் இவை இரண்டுக்கும் இடையே நிகழ்ந்த அவரின் சிலுவை சாவு மட்டும் பிடிக்கவில்லை என்கிறோம், இல்லையா? வார்த்தைகள் அல்ல, வாழ்வாள். கிறிஸ்துவின் பள்ளியிலே சிலுவை பாடம் விருப்ப பாடம் அல்ல, மாறாக அது கட்டாய பாடம். ஆம், என்னை பின்பற்ற விரும்பியவரும் தன்னிடம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று அழைக்கிறார். மத்தேயு நற்செய்தி 16:24. நாம் ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். இதுதான் இயற்கை நியதி. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது பலன் தர முடியும். யோவான் நற்செய்தி 12:24 நாம் படிப்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பெண் ஒருவர் பேறுகால வேதனை அடைந்தால் மட்டுமே குழந்தை பேற்று அடைய முடியும். யோவான் 16:21. இன்றைய முதல் வாசகத்தில் ஆபிரகாம் தமது ஊரையும் உடைமைகளையும் உற்றாரையும் உறவினரையும் இழந்தார். எனவேதான் அவர் புதிய நாட்டை பெற்றார். பல இனத்தவருக்கு தந்தையானார். தாம் எங்கே போக வேண்டும் என்று தெரியாதிருந்தும் அவர் புறப்பட்டு சென்றார் என்று எவருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:8 படிக்கிறோம். எனவேதான் அவர் விசுவாசத்தின் தந்தையாக உருமாற்றம் அடைகிறார். மரியன்னை நம்முடைய தாய் தமது சுய விருப்பத்தை இழந்து கடவுளின் விருப்பத்திற்கு தம்மை கையளித்தால்தான் அவர் மீட்பரின் தாயாக உருமாற்றம் அடைந்தார் என்பதை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் இறந்து மண்ணில் புதைக்கப்பட்டால்தான் பெற்று உயிர்த்தெழ முடியும். இந்த 2ஆம் வாசகத்தில் திருத்துதர் பவுல் கூறுகிறார், கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது அவர் தமது ஆற்றலால் தாழ்வு கூறி நம் உடலை மாற்றிக்கூறி தமது உடலின் சாயலாக உருமாற்றுவார் என்று. தவக்காலத்தில் தவறாமல் சிலுவை பாதை செய்கின்றவர்களாக மட்டும் இருந்து விடாதீர்கள். அன்றாட வாழ்க்கை சிலுவை சுமப்பவர்களாகவும் இருங்கள். காட்டு மரங்கள் மனிதனிடம் கூறுவது என்ன தெரியுமா? நாங்கள் சிலுவை மரங்களை கொடுக்க தயார். ஆனால் சிலுவை மரத்தில் அறையப்படுவதற்காகத்தான் எந்த மனிதரும் முன் வருவதில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்கள் தங்கள் ஊனியல்வை அதன் இழி உணர்ச்சிகளோடும் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள் என்று கலாத்தியர் எழுதிய திருமுகம் 5:24 கூறக்கூடிய வார்த்தைகளை இந்த தவக்காலத்தின் 2வது வாரத்தில் வாழ்வாக்குவோமா? இயேசுவாக மாறுவோமா? கிறிஸ்தவளாக பெயரில் அல்ல வாழ்வில் மாறுவோமா? இந்த தவக்காலம் நம்மை அழைத்துச் செல்லட்டும்.